சபையில நாம் சேர்க்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. இங்க இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேரு கர்த்தரை அறியாத குடும்பத்தில இருந்து வந்திருப்பீங்க. மற்ற மதங்கள்ல மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்து இயேசுவை புதிதாக அறிஞ்சு கூட நம்ம சபையில சேர்க்கப்பட்டிருப்போம். அப்போ இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் என்று உண்டு, அப்படித்தானே? அநேகர்கள் தெய்வங்கள் என்று வணங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இயேசுதான் தெய்வம் என்று நம்ம ஏன் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இயேசு மாத்திரமே நம்முடைய ஜீவனை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போய் சேர்க்க முடியும். அல்லேலூயா. அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை ரட்சித்து பரலோக ராஜ்யமாகிய அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை கூட்டி சேர்ப்பதற்கு யாரால் மாத்திர முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவால் மாத்திர முடியும். அல்லேலூயா. இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தெய்வங்களால் முடியாத ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்றால், அது நம்முடைய ஆத்மாவை இந்த உலகத்திலிருந்து ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்ப்பதே. ஆமென். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த உலகத்துல இயேசு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.